ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம வந்து சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் பேசிக்காக 2 சாலட் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்படிக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆனியன். ஃபஸ்ட்டு வந்து சாலடுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தில் இந்த உள்ளே இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து சும்மா அப்படியே எடுத்துருங்க, வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேலடுக்கு வந்து க்யூபாக கட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து ஃபஸ்ட்டு இந்த டைரெக்ஷனில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டைரெக்ஷனில் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாகவும் வைக்கலாம். அப்படி இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்படி கவுத்து வச்சுக்கோங்க. இப்படி கவுத்து வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் இப்படி எவ்வளோ தின்னாக வேணுமோ நீங்கள் வெட்டினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கிடைக்கும். இது பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்படி உடச்சி விட்டீங்கன்னாக்கா இப்படி கியூப்ஸாக இருக்குது பாருங்க. இந்த அப்படி உடச்சி விட்டுக்கோங்க. இது மாதிரி ஆனியன் கட் பண்ணணும். டொமேட்டோ வந்து எல்லாமே கழுவியாச்சு, நல்லா கழுவிட்டு கட் பண்ணினேன். டொமேட்டோஸ் வந்து இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே கத்தியை வந்து அடிக்கடி நல்லா ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சாலடுக்கு வந்து ரொம்ப குழன்னு இருக்கிற தக்காளி எடுக்காதீங்க, இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா இது க்யூப்ஸாக ரெடி ஆகிடுச்சா. இந்த காய் வேண்டாம், இப்படி க்யூப்ஸாக கிடச்சிரும். அடுத்தது வந்து இது வந்து கசக்காது இந்த வெள்ளரிக்காய், இருந்தாலும் உங்களுக்கு கசக்கிற வெள்ளரிக்காய் சமயத்தில் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் டிப்ஸ் சொல்கிறேன். இந்த காம்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடும் இந்த சைடும் ஒரே மாதிரி தான் பண்ணணும். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட்டு இப்படி வச்சுக்கணும். சால்ட்டு வச்சுக்கிட்டு இப்படி சுற்றணும். இந்த வெள்ளரிக்காய் ஆக்சுவலி கசக்காது, இது செய்யணும்னு அவசியம் கிடையாது. பட் சப்போஸ் உங்களுக்கு கசப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கணும். இதே மாதிரி இங்கேயும் தேய்க்கணும். இதை வந்து கழுவிக்கலாம் நம்ம. அதே மாதிரி இந்த சைடும் சேம் ப்ரொசீஜர். இதே மாதிரி இப்படி தேய்ச்சிங்கனாக்கா நுர மாதிரி வரும். அதை நல்லா கழுவிட்டிங்கன்னா கசப்பு இருக்காது. இது எப்படி க்யூப்ஸாக கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். எவ்வளோ மெலிசாக வேணுமோ உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் பெருசாக போடுறதாலேயோ இல்லை ரவுண்டாக போடுறதாலேயோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இருந்தாலும் இப்படி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பச்சை மிளகா. பச்சை மிளகா இது வந்து காரமே இருக்காது. குண்டாக இருக்கிற சைடு வந்து இப்படி ரெண்டாக அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாலாம் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாக்கா உங்களுக்கு பெப்பரோட காரமே போதும். அப்புறம் குடமிளகா இருந்துச்சுனாக்கா குடமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ குடமிளகாய் இல்லை, இத்தனை காய் தான் போடணும், இதுதான் போடணும், இவ்வளோ தான் போடணும்லாம் அளவு கிடையாது. உங்களுக்கு என்னென்ன இருக்கோ வீட்டில் ஒரு அவசரத்துக்கு எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து பச்சை மிளகா. அடுத்தது வந்து இந்த மாதிரி கேரட் எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா தோலெல்லாம் எடுத்துடணும். ஏன்னாக்கா நிறைய பெஸ்டிசைட்ஸ்லாம் போடுவாங்க, அதனால தோல் எடுத்துருங்க. அது நம்ம பச்சையாக சாப்பிடும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் வந்து நிறைய பேரசைட்ஸ் இருக்கும், வார்ம்ஸ் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா சேலடாக சாப்பிட்றதுனால நம்ம நல்ல தண்ணியில் வந்து வினிகர் ஊற்றி அதில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே சோக் பண்ணி வச்சுருந்தேன். உங்களுக்கு ஏதாவது பேட் பாக்டீரியாஸ், ஈகோலை அது மாதிரி ஏதாச்சும் கிருமியெல்லாம் இருக்கும், வார்ம்ஸ் இருக்கும், அதெல்லாம் செத்து போயிடும். இந்த மாதிரி ஊற வச்சதை எடுத்து கட் பண்ணணும். கேரட் எப்படி கட் பண்ணணும்னாலும் அதே சேம் மெத்தட் தான். இப்படி 3ஆக வெட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே ஒன்றா கூட ஒரு பீஸாக எடுத்துக்கலாம். அப்படியே மொத்தமாக வெட்டணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு வந்து ஆஃப் மட்டும் வெட்டி காமிக்கிறேன். நான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வெட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸும் ஃப்ளேவர் பிடிச்சா மட்டும் போடுங்க, நிறைய பேருக்கு பிடிக்காது.
சும்மா இதெல்லாம் போடலான்னு காமிக்கிறதுக்காக போடுறேன். சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். ஓகே, இதுவும் பிடிச்சா உடம்புக்கு நல்லது தான், பிடிச்சா போடுங்க. கண்டிப்பாக இந்த வினிகர் ஊற வச்ச தண்ணியில் வந்து நீங்கள் போட்டே செய்யுங்க. அப்படி இல்லைனாக்கா பிளான்ச் பண்ணுங்க. பிளான்ச்னாக்கா இந்த சுடு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நல்ல தண்ணி கொதிக்க வச்சு அதுக்குள்ளார அந்த வெஜிடபிள்ஸை போட்டு டக்குன்னு வெந்துடக்கூடாது, டக்குன்னு எடுத்துடணும். எடுத்து ஒரு ஐஸ் வாட்டரில் போடணும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதுக்கு பதில் நீங்கள் இப்படி வினிகர் ஊற்றி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் இந்த சுடு தண்ணியினால் போகிற சத்துக்கள்லாம் கூட போகாமல் இருக்கும். அது நம்மளுக்கு வந்து லெமன் வேணும். இப்போ நான் வந்து ஃபுல் வெஜிடபிளும் கட் பண்ணிவிட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வந்து பாசிப்பயிரை வந்து முளை கட்ட போகிறோம். இது நைட்டு ஊற வச்சது, நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு. காலையில் அதாவது நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும். நல்ல தண்ணியில், குடிக்கிற தண்ணியில் தான் நம்ம ஊற வைக்கணும். நல்லா ஊறின பிறகு இந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிகட்டிடணும். மூடி போட்டு இப்படி வச்சிங்கனாக்கா எல்லா தண்ணியும் வடிஞ்சிடும். வடிஞ்ச பிறகு இது வந்து நம்ம இப்படியே கூட மூடி வைக்கலாம். இப்படியே மூடி வச்சிங்கனாலும் அவ்வளோதான். இது எப்படி மூடி வச்சிட்டிங்கனாக்கா நாளைக்கு பார்க்கும்போது முளை கட்டியிருக்கும். இதில் சேலட்லாம் பண்ணலாம், நான் பண்ணும்போது காட்டுறேன். ஓகே, இது எப்படி மூடி வைக்கலாம். இல்லாட்டினா ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு லைட் ஃபுல்லாக போட்டு ஏர் போகாமல் லாக் பண்ணக்கூடாது. இப்படி சும்மா அப்படி மேலே இப்படி வச்சுட்டா போதும். இப்படி போட்டோம்னாக்கா நம்ம வந்து ஒரு இதில் பாதி அளவு போட்டாலே போதும். ஊறுனாக்கா இவ்வளோ வந்துடும், முளை கட்டினாக்கா இன்னும் இதில் இவ்வளோ வந்துடும். முளை கட்டினதும் பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். இது இவ்வளோதான். இப்படி மூடி வச்சிடணும். இது நம்ம நேற்று முளை கட்டினது பாருங்கள், ஒரே நாளில் எவ்வளோ முளை வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து நம்ம இப்பயே சாலட் பண்ணலாம், இல்லைன்னா இன்னும் 1 டே வச்சு கூட சாலட் பண்ணலாம். இன்னும் 1 டே வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஓவராக முளை கட்டினதும் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ இதுவே போதும். எவ்வளோ பெருசு முளை வந்திருக்கு பார்த்தீங்களா, நல்ல பெரிய பெரிய முளை தான் வந்திருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ இந்த 1 டே இருக்கிறதே போதும் தான். இது வந்து நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கனாக்கா 2-3 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கைப்பிடி அளவு இருந்தாக்கா போதும். அதில் என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலை சேலட் பண்ணுறதுக்காக இது எவ்வளோ நேரம் வைக்கணும் என்னன்னு பார்க்கலாம். மைக்ரோவேவில் வந்து ஒரு 3 மினிட்ஸ், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. 3 மினிட்ஸ் வச்சிங்கனாக்கா கரெக்டாக. ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிட்டாலும் நல்லா இருக்காது. 3 மினிட்ஸ் செட் பண்ணிவிடுங்க. அது அப்படியே ஆகிட்டே இருக்கட்டும். 3 மினிட்ஸில் முடிஞ்சதும் சேலட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். மைக்ரோவேவ் இல்லைனாக்கா சும்மா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆஃப் பாயிலாக இருந்தால் போதும். அப்போ தான் சேலட்டுக்கு நல்லாயிருக்கும். செய்யும்போது காட்டுறேன். இப்போ சேலட் செய்யும்போது நம்ம இதெல்லாம் சும்மா சிம்பிளாக வெஜிடபிள்ஸு எல்லாம் போட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணால் கூட போதும். ஆனால் சமயத்தில் வந்து நம்ம சில ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கனாக்கா ஒன்று வந்து ஆலிவ் ஆயில் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணுவது காட்டுறேன். இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் க்ரீமியாக வேணும் அப்படின்னாக்கா க்ரீம் சீஸ் போடுவாங்க. க்ரீம் சீஸ் வந்து நம்ம கடையில் வாங்கலாம், இல்லை மயோனீஸ் போட்டுக்கலாம். மயோனீஸ், க்ரீம் சீஸ்லாம் க்ரீம் சீஸ் உடம்புக்கு நல்லது தான். ஆனால் மயோனீஸ் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. நான் வந்து க்ரீம் சீஸ் மட்டும் எப்படி வீட்டில் செய்யறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஒன்றும் இல்லை, நான் வந்து வீட்டில் தான் எப்போவுமே இது எடுப்பேன். பன்னீர் வந்து நான் வீட்டிலே செஞ்சுருவேன். அப்படி பன்னீர் செய்கிறது வந்து வேறு வீடியோவாக போடுறேன். சேலடில் போடுறதுக்கு இந்த மாதிரி சும்மா பன்னீரை வந்து இப்படி போட்டுக்கோங்க. உள்ளார போட்டுட்டு பால் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு பால். நான் வந்து ஒரு 50 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். பத்தலைனாக்கா நம்ம ஊற்றிட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இது வந்து வேணால் பெப்பர் போட்டுக்கலாம், சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கிறேன் நான். பெப்பர் போட்டுக்கலாம், சால்ட் போட்டுக்கலாம். கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க வந்து கொஞ்சம் பூண்டு, ஒரு 4 பூண்டு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு ஒரு சுற்றி எல்லாம் இதை வந்து சும்மா ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுக்கணும்.
இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். மிக்ஸில் அரைச்சாச்சு. அந்த க்ரீம் சீஸ் ரெடி. இந்த திக்னஸில் வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தா தெரியுதா? க்ரீமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி சாலட் மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். வேர்க்கடலை வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலை போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட வேண்டியதுதான். உங்களுக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. நன்றி பிரிஞ்சு வந்து பச்சை மிளகா காரம் பிடிக்கும், அதனால் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் காரம் பிடிக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் குடமிளகா கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சமாக, ரொம்ப பிழிஞ்சிங்கன்னா புளிக்கும் ரொம்ப, அதனால் லைட்டாக பிழிஞ்சிக்கோங்க. புளிப்பு பிடிக்கும்னா நிறையா பிழிஞ்சிக்கோங்க. எதுக்குமே அளவு கிடையாது, உங்களோட டேஸ்ட்டு தான். பெப்பர், அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போடாமலாம் கூட சாப்பிட்லாம். அதுவும் பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து இப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இது இல்லைன்னாக்கா இதில் வந்து நான் இது ஊற்றி காமிக்கிறேன். ஆலிவ் ஆயில், ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். வந்து ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வேர்க்கடலை நிறையா இருந்தாலும் தப்பு கிடையாது. எந்த காய் நிறையா இருக்கோ போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ போட்டுக்கோங்க. வெங்காயம் நிறையா பிடிக்குன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் வந்து அவ்வளோதான். இது வந்து பீனட் சாலட். இது ஒரு சாலட் ரெடியா? அடுத்தது வந்து நம்ம அடுத்த சாலட் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸ்ப்ரவுட்டட் மூங் தால். இது வந்து எவ்வளோ வேணுமோ, ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ போதும். உங்களுக்கு லீவ் நாளில் அது மாதிரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்பலாம் பசிக்காது. அந்த சமயத்தில் வந்து இதெல்லாம் சாலட் செஞ்சு சாப்பிட்டிங்கனாக்கா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதையே நீங்கள் ஒரு ஃபுல் மீலாக, வயிறு ரொம்ப அப்படியே ஃபுல்லாகிடும், இதையே நீங்கள் ஹோல் மீலாக சாப்பிட்டுக்கலாம். போட்டாச்சு சால்ட்டு, பெப்பர், அடுத்தது லெமன். இது வந்து ஸ்ப்ரவுட்டட். இதை வந்து இதில் ஆலிவ் ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம். க்ரீம் சீஸ் பண்ணோம்ல அது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு க்ரீம் சீஸ் போட்டு அது கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன். இது வந்து ஸ்ப்ரவுட்டட் சாலட். அடுத்தது வந்து க்ரீம் சீஸ் சாலட். க்ரீம் சீஸ் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக அதே மாதிரி எல்லாமே போட்டுக்கோங்க. என்னென்ன இருக்குதோ பச்சை மிளகாலேருந்து எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீம் சீஸ் இருக்குது பார்த்தீங்களா, க்ரீம் சீஸ் போடலாம், மயோனீஸ் போடலாம். அவ்வளோதான். இது வந்து மயோனீஸை விட க்ரீம் சீஸ் வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பன்னீர் போடுறோம். பன்னீர் வந்து ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸு, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பசியே எடுக்காது. டயட்டில் இருக்கிறவங்களாம் இது சாப்பிட்லாம். பன்னீரில் எவ்வளோ நல்ல குணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுவும் லேடிஸ்க்கெலாம் நிறைய கால்சியம் எல்லாமே இருக்குது.
ஒரு நம்ம வேணாக்கா ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன் இந்த மாதிரி சாலடு. அதில் வந்துட்டு லைட்டாக வந்து ஒரு சாத்துக்குடி பழத்தோட ஸ்மெல் இருந்தது. ஸ்வீட் லைம் இருக்கு இல்லையா, வேணாக்கா நீங்கள் அது வந்து லைட்டாக பிழிஞ்சிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். அந்த ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இது வந்து க்ரீம் சீஸ் சாலட் அப்படி இன்றைக்கி வந்து நம்ம வந்து 3 சாலட் பார்த்தோம். அடுத்தது சிக்கன் சாலட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போதைக்கு அப்புறம் வந்து வேறு என்னென்னலாம் போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். கொண்டக்கடலைலாம் இருக்குது பார்த்திங்களா, பட்டாணி கொண்டக்கடலை அதெல்லாம் வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாது. சில பேர் ஊற வச்சு முளைக்கட்டி பச்சையாக சாப்பிடுவாங்க. அது வந்து உங்களுக்கு ப்ளோட்டிங்லாம் வரும். அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து செஞ்சிங்கனாக்கா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாலட் பண்ணுங்கள். சாலட் பண்ணும்போது வெஜிடபிள் க்ளீனிங்கில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பச்சையாக வெஜிடபிள் சாப்பிட்டா செரிக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரவுட்டு, நட்ஸு, கொண்டக்கடலை அதெல்லாம் ஜாஸ்தி போட்டுக்கிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்காங்க. இதெல்லாம் வந்து இதையே சாப்பாடாக சாப்பிட்டுட்ருக்காதீங்க. இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து எல்லா சத்தும் வேணும்னா நம்ம எல்லா ஃபுட்டும் தான் சாப்பிட்ணும். வெறும் சாலடாக சாப்பிட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, பசங்களா பார்த்தீங்கல்ல சாலட். இதில் என்னோடய ஃபேவரேட் வந்து அது மூங் தால். நான் இது ஆக்சுவலி நான் சாலட் கூட பண்ணி சாப்பிட மாட்டேன். சும்மாவே இந்த முளைக்கட்டினதை வந்து எதுவுமே போடாமல் பச்சையாகவே கூட சாப்பிடுவேன். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சாப்பிடுங்க. ஹெல்த்தி குக்கிங்.